தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப் 10 தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ட்ரெஸ்டிங் டெக் வீடியோ சீரிஸோட 3வது வீடியோ பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா 2 வீடியோ போட்டாச்சு. அதை இன்னும் நீங்க பார்க்கலனா நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங் டெக் வீடியோ சீரிஸோட 3வது வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம யூஸ் பண்ற மொபைல் கேமரா வச்சு 6 விதமான கேமரா ட்ரிக்ஸ் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க நம்ம யூஸ் பண்ணும் மொபைல் கேமரா வச்சு 6 விதமான கேமரா ட்ரிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கேமரா ட்ரிக் பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டில் வச்சிருக்கும் டிவி ரிமோட்டோ, டிவிடி ரிமோட்டோ இல்ல செட்டப் பாக்ஸ் ரிமோட்டோ ஏதாவது ஸ்டக் ஆயிட்டாலோ இல்ல அதுல இருக்க பேட்டரி நமக்கு காலி ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கறத நார்மலா நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த ரிமோட்க்கு ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் லைட் இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது ஒரு கீ பிரஸ் பண்ணா அந்த இன்ஃப்ராரெட் லைட் எரியும். ஆனா அதை நம்ம நார்மல் கண்ணால பார்க்க முடியாது. இதுவே உங்க மொபைல்ல பேக் கேமரா ஆன் பண்ணிட்டு அது வழியா உங்க ரிமோட்டை பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ ஏதாவது ஒரு கீ பிரஸ் பண்றப்ப ஃப்ரண்ட்ல இருக்க அந்த இன்ஃப்ராரெட் லைட் எரியும். ஸோ இப்போ ரொம்ப வெளிச்சமா இருக்கனால அது நமக்கு எக்ஸாக்டா தெரியல. இதுவே நான் கொஞ்சம் இருட்டா இருக்கிற இடத்துல காட்டுறேன் பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கேமரா மூலியமா பாக்குறோம். நம்ம ஏதாவது ஒரு கீ பிரஸ் பண்ணா உங்க ரிமோட்ல இருக்க இன்ஃப்ராரெட் லைட் நம்ம கேமரால தெரியும். ஸோ அப்போ இன்ஃப்ராரெட் லைட் ஆன் ஆகுறப்போ உங்க ரிமோட் ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய கேமரா ட்ரிக் இது எனக்கு ரொம்பவே ஃபேவரட் ஆனது. நம்ம மொபைலை கையில் ஹோல்ட் பண்ணியிருக்கப்போ நமக்கு பின்னாடி இருக்கும் கை பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா அப்படியே தெரிகிற மாதிரி நம்மளால பண்ண முடியும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்கள் மொபைலில் இருக்கும் பேக் கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலை நீங்கள் கையில் பிடிச்சிருக்க மாதிரியே அப்படியே தூரமாக உங்கள் கையை கொண்டு போங்க. கரெக்டாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ சென்டராக இருக்க மாதிரி அந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரே ஷாட்டில் கரெக்டாக வராது, ஒரு 2-3 ஸ்னாப் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்த இமேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. திரும்ப உங்கள் கையை மொபைலில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த ஃபோட்டோ கொஞ்சம் சின்னதாக இருக்குது. கொஞ்சோண்டு என் கைக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேல் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கை பின்னாடி இருக்கிறது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் இது முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் எடுக்கிற பேக்ரவுண்டில் அதே இடத்துலேருந்து இதை பார்த்தா மட்டும்தான் அந்த ஃபீல் கிடைக்கும். உங்கள் கையை நீங்கள் எடுத்த ஆங்கிள்லேருந்து கொஞ்சோண்டு நகர்த்துனீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்டுக்கும் வச்சிருக்க இமேஜ்க்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம எந்த ஆங்கிளில் எடுக்கிறோமோ அதே இடத்துலேருந்து இதை காட்டினா மட்டும்தான் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கூப்பிட்டு காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்கள் கைக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. இல்லைனா உங்கள் கையை திருப்பி பார்ப்பாங்க. இதை கொஞ்சம் நேச்சுரலாக இருக்க உங்கள் விரல்லாம் கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா பார்க்க இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் யார்ட்டையாவது காமிச்சிட்டு அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கேமரா ட்ரிக்ஸ் மெயினாக யூடியூப் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யூடியூப்ல ஸ்டாட்டிக் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ட்ரைபாட் யூஸ் பண்ணுவோம். ஸோ யூடியூப் பிகினராக இருக்கப்ப ட்ரைபாட் வாங்க முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னா, நம்ம வீட்டில் இருக்கும் பொருட்களை வச்சே நம்ம ட்ரைபாட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு என்ன தேவைன்னா, ஒரு ரப்பர் பேண்ட், உங்கள் மொபைல், அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில். ஸோ அதை ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிக்கோங்க. உங்கள் மொபைலை லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சுட்டு உங்கள் பேக் கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்து உங்கள் மொபைல் மேலே வச்சுக்கோங்க. ஸோ ரப்பர் பேண்ட் எடுத்து மொபைலோட ஒரு சைடில் மாட்டிக்கணும். ஸோ இன்னொரு சைடு உங்கள் வாட்டர் பாட்டில் மேல் பக்கமாக வர மாதிரி உங்கள் மொபைலோட இன்னொரு சைடும் மாட்டிக்கோங்க. இப்போ உங்கள் வாட்டர் பாட்டிலை நேராக நிறுத்துனீங்கன்னா உங்கள் மொபைல் ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நம்ம ட்ரைபாட் மாதிரியே ஸ்டாட்டிக் வீடியோ எடுக்க முடியும். உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கும் டேபிளோ, சேரோ, பாக்ஸோ வரிசையாக அடுக்கி வச்சு அதுக்கு மேலே இந்த வாட்டர் பாட்டிலை தூக்கி வைங்க. இப்போ உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மொபைலில் ஸ்டாட்டிக் வீடியோ ஷூட் பண்ண முடியும். மெயினாக இது யூடியூப் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட 2000 சப்ஸ்கிரைபர் மற்றும் 15,000 சப்ஸ்கிரைபர் வீடியோக்கு இந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா அப்போ என்கிட்ட ட்ரைபாட் இல்லை. ஓகே, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த மெத்தட் வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். வீட்டில் ஏதாவது சேரோ, பாக்ஸோ அடுக்கி வச்சு நம்ம ஸ்டாட்டிக் வீடியோ ட்ரைபாட் மாதிரியே எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம வெளியே வந்து ஸ்டாட்டிக் வீடியோ எடுக்கணும்னா அந்த மெத்தட் யூஸ் ஆகாது. ஸோ அதுக்கும் நமக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இதுக்கு என்ன தேவைன்னா, 2 ரப்பர் பேண்ட் அப்புறம் உங்கள் மொபைல். இந்த 2 ரப்பர் பேண்டில் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து அதில் இந்த லூப் மாதிரி கிரியேட் பண்ணோம்.
அதை ஃபுல்லாக நீங்கள் இழுக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த நாட் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். ஸோ இப்போ பண்ண இந்த ரப்பர் பேண்டும் நம்ம மொபைலில் இருந்தால் போதும். ஸோ வெளியே நம்ம ஸ்டாட்டிக் வீடியோ எடுக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வெளியே போகிறப்போ ஏதாவது லேம்ப் போஸ்ட்டோ இல்லை பில்லரோ இருந்தால் அதில் நம்ம ஸ்டாட்டிக் வீடியோ எடுக்கலாம். உங்கள் மொபைலில் நம்ம பண்ண ரப்பர் பேண்டை ஒரு சைடு மாட்டிக்கோங்க. ஸோ லேம்ப் போஸ்ட்லேயோ இல்லை பில்லர்லேயோ உங்கள் மொபைலை வச்சுட்டு ரப்பர் பேண்டை இன்னொரு சைடை பில்லரை சுற்றி வந்து உங்கள் மொபைலில் இன்னொரு சைடும் மாட்டிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலில் ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி நீங்கள் வெளியே போனாலும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கேமரா ட்ரிக். நம்ம மொபைலில் நிறைய செல்ஃபி எடுப்போம். அப்போ நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம். செல்ஃபி எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பட்டனை கிளிக் பண்ண முடியாது, இல்லைனா கரெக்டாக மொபைலை ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்காக தான் நிறைய பேர் செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணாமலே ஈஸியாக ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி செல்ஃபி எடுக்க முடியும். ஸோ இந்த மெத்தட் பழைய மாடல் ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்குலாம் ஒர்க் ஆகுது. இப்போ லேட்டஸ்ட் மொபைல்ஸில் வச்சுருந்தீங்கன்னா இந்த மெத்தட் ஒர்க் ஆகும். ஸோ செல்ஃபி ஈஸியாக எடுக்க என்ன தேவைன்னா ஒரே ஒரு ஹெட்ஃபோன் தான். உங்கள் ஹெட்ஃபோனை உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஹெட்போன்ல கால் அட்டன் பண்ற பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணா பாத்தீங்கன்னா நமக்கு போட்டோ ஆட்டோமேட்டிக்கா ஸ்னாப் எடுக்குது. ஸோ நீங்க அதை ஒவ்வொரு டைம் கிளிக் பண்றப்பையும் நம்ம மொபைல்ல ஆட்டோமேட்டிக்கா போட்டோ ஸ்னாப் எடுத்துக்கும். நீங்க மொபைல்ல கேமரா பட்டன் கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா இது எல்லா மாடல்லையும் ஒர்க் ஆகல. ஸோ இது பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா லான்ச் ஆன மாடல். ஸோ நான் பழைய ஆண்ட்ராய்டு மொபைல்ல இது யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த மொபைல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹெட்ஃபோன் ஜாக் கனெக்ட் பண்ணியும். ஸோ இதுல கேமரால அந்த கால் பட்டன் கிளிக் பண்றப்ப நமக்கு ஸ்னாப் அடிக்கவே இல்லை. ஸோ நீங்க பழைய ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருந்தீங்கன்னா இந்த மெத்தட் ஒர்க் ஆகாது. ஸோ இதுவே நீங்க லேட்டஸ்டா லான்ச் ஆன ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருந்தீங்கன்னா உங்க ஹெட்ஃபோன்ல இருக்கும் கால் பட்டனை கிளிக் பண்றப்ப நமக்கு போட்டோ எடுக்க முடியும். ஸோ இதனால நீங்க கஷ்டப்படாம ஈஸியா செல்ஃபி எடுக்கலாம். ஓகே, நம்ம என்னதான் மொபைலில் ஹை ரெசல்யூஷன் கேமரா வச்சுருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை ரொம்ப க்ளோஸாக கொண்டு போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக பிளர் ஆகிடும். உதாரணத்துக்கு நான் கீழே பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ் நோட் வச்சுருக்கேன். இப்போ என்னோட கேமராவை ரொம்ப க்ளோஸ் கொண்டு போகிறேன் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது பிளர் ஆகிடுது. ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மேக்ரோ லென்ஸ் அப்படின்னு ஒன்று விற்கிறாங்க. இந்த மேக்ரோ லென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் கிளிப் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்கள் பேக் கேமராவில் இந்த மேக்ரோ லென்ஸை கரெக்டாக கிளிப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் அதே மாதிரி ரொம்ப க்ளோஸாக கொண்டு போகிறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ க்ளோஸாக கொண்டு போனாலும் உங்களால் டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த மேக்ரோ லென்ஸ். ஸோ இந்த மேக்ரோ லென்ஸ் இல்லாமலும் நம்ம இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் விரலில் ஒரே ஒரு வாட்டர் ட்ராப், உங்கள் பேக் கேமராவில் ஒரே ஒரு வாட்டர் ட்ராப் விட்டுக்கோங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பல்ஜாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகும். ஸோ ஒரே ஒரு வாட்டர் ட்ராப் விடுறதுனால உங்கள் மொபைல்குள்ளெல்லாம் தண்ணி போகாது. ஏன்னா நமக்கு லென்ஸ்க்கு மேலே ஒரு கிளாஸ் இருக்குது, அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த ஒரே ஒரு வாட்டர் ட்ராப்னால நம்ம மொபைலை சாய்ச்சாலும் அந்த வாட்டர் ட்ராப் வந்து விழாது. இப்போ மேக்ரோ லென்ஸில் பண்ண மாதிரியே நான் 20 ரூபீஸ் நோட்டை ரொம்ப க்ளோஸில் கொண்டு போகிறேன் பாருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு மைனூட்டான விஷயங்களும் உங்களால் கிளியரா பார்க்க முடியும். ஆனா இந்த மெத்தடுக்கு நீங்க ஷூட் பண்ற ஆப்ஜெக்ட்டும் உங்க மொபைல்ல இருக்க கேமராவும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ல இருக்கணும். அப்பதான் இது வந்து தெளிவா தெரியும், இல்லைன்னா பிளரா தான் தெரியும். அதாவது நீங்க ஷூட் பண்ற ஆப்ஜெக்ட்டும் உங்க மொபைல்ல இருக்க கேமராவோட டிஸ்டன்ஸும் பாத்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் அளவுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். அப்பதான் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகும். நம்ம போட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் டிராப் கீழே விழவே இல்லை. ஸோ இப்போ அந்த வாட்டர் டிராப்பை நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேக்ரோ லென்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த மேக்ரோ லென்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பார்த்த இந்த 6 கேமரா ட்ரிக்ஸில் எந்தெந்த ட்ரிக்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சீரீஸ்க்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொண்டு வரலான் இருக்கோம். இந்த சீரீஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்காவது கீழே உள்ள ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த கேமரா ட்ரிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நிறைய டெக்கோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.